உனக்கெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அக்கா தங்கச்சியா பார்க்க தோணாதாடா? அப்படி என்னடா? டூரிங் டாக்கி சசிகளுக்கு வணக்கம். இன்றைய சாட் வித் சித்ராவுடைய சிறப்பு விருந்தினர் எஸ்வி சேகர். எஸ்வி சேகரை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டுன்னா, அவரும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர். என்னுடைய நீண்ட நாள் நண்பர். பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் நாடக எழுத்தாளர், நடிகர், இயக்குனர், திரைப்பட இயக்குனர், பல திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்தது. இது மாதிரி எஸ்வி சேகரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். எந்த ஸ்டேஜ் மட்டும் கிடையாது. சாதாரணமாக நண்பர்களோடு பழகும்போதே பார்த்திங்கன்னா எது சொன்னாலும் ஜஸ்ட் அதை எடுத்து ஒரு ஸ்பான்டேனியஸாக அதுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடியவர் தான் சேகர். வணக்கம். வணக்கம் சித்ரா. உங்களை பொறுத்த வரைக்கும் பல துறையை நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டீங்க. ட்ராமாவில் நடிச்சிருங்க, சினிமாவில் நடிச்சிருங்க. இதில் எது உங்களுக்கு வந்து ரொம்ப மன திருப்தி அளித்தது? ட்ராமா தான். ட்ராமா தான். காரணம் வந்து ட்ராமாவில் எல்லாமே நம்ம தான். சினிமாவில் இங்கே பாருன்னா பார்க்க போகிறோம், சிரினா சிரிப்போம், அவ்வளோதான். கரெக்ட். அதுக்கு மேலே சரி ஹீரோயினை பார்த்து சிரின்னு சொல்லி சிரிச்சிட்டு அதுக்கு பதிலாக அங்கே கழுதியை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன இவன் கழுதியை பார்த்து இவ்வளோ லவ்வபுளாக சிரிக்கிறான் அப்படிம்பாங்க. அது நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் பட் சினிமாவுடைய பாப்புலாரிட்டியை நான் முழுசாக ட்ராமாவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் இந்த 50 வருஷத்தில் 7000 ஷோ போட முடிஞ்சுது. இல்லைன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். 2000 வரைக்கும் ஓகே. நான் வந்து 28 நாளில் 32 ஷோ, 90 நாளில் 110 ஷோ எல்லாம் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் யூஎஸ் ட்ரிப்பில் நான் 32 நாளில் 28 ஷோ பர்ஃபார்ம் பண்ணோம். எங்கே? பாஸ்டனில் ஆரம்பித்து இது வரைக்கும் லாஸ் ஏஞ்சலஸ் வரைக்கும். வீக்கெண்ட்ஸு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அதில் வந்து ஃப்ரைடே ஒரு ஷோ, சாட்டர்டே 2 ஷோ, சண்டே 2 ஷோ. வீக் டேஸில் சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு சீரியல் ஒன்று எடுத்துருவேன். வணக்கம் சார். வணக்கம் சித்ரா சார். வணக்கம். உங்களுக்கு எதுவும் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்களாங்க சார்? 4 கொடுத்துருக்காங்க சார். ஆனால் ஒரு ஊசி கூட போட முடியாது. என் பொண்ணே ரொம்ப திட்டுவா. அவள் 7 வருஷம் படித்து டாக்டரேட் வாங்கினா அதுக்கு பக்கத்துலேயே நான் 4 டாக்டர் பட்டம் ஒட்டணும்னு சொல்லிட்டா. நான் எந்த எடுத்துடுறேன், எனக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னா சரின்ட்டு நான் அதை எடுத்து வேறு விசு சாரோட இது வந்து ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் பெரிய இதா பேசப்பட்டுட்டே இருக்கு. அதுல அப்படியே பார்த்தா கொஞ்சம் அதுக்கு சம்மந்தம் இல்லாம பாசில் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சான்ஸ் எப்படி வந்தது சார்? ஏன்னா அது வந்து பாசில் சாருக்கும் விசு சாருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? அவர் ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவர். அந்த ரோல் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு? பூவே பூச்சிடுவால தமிழில் வந்து ஒரு 4-5 ஹீரோஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க கதை. எப்போ நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலையே அப்போ நான் எப்படி ஹீரோ ஆக முடியும்னு சொல்லி அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. தவிர வந்து அதில் டூயட் கிடையாது ஹீரோயினோட. அந்த கதையே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காமெடி மாதிரி வரும், அப்புறம் வில்லன் மாதிரி வரும், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் ஹீரோ மாதிரி வரும். அது நிறைய பேர் அதை இது பண்ணலை. ஹீரோயினுக்கு தாலி கட்டினா நம்ம ஹீரோ அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் இருந்தனால அப்போ தான் நான் அதை அக்செப்ட் பண்ணினேன். அது முதல் ஷாட்டில் தான் ஐயோ அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னாரு அந்த மனோபாலா ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி. அப்புறம் செட் ஆகிடுச்சு ஈஸியாக. ஒன்றுமே இப்போ ஜீன்ஸ்ல லட்சுமி அம்மா உங்ககிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி இருக்க, கொஞ்சம் கலகலன்னு சிரினதும் நீங்க கலகலம்பீங்க. அது பாலகுமாரன் சார் எழுதுனதா இல்லை அந்த சுச்சுவேஷன்ல? இல்லை எல்லாமே எனக்கு பவுண்டு ஸ்கிரிப்டே சங்கர் முன்னாடியே கொடுத்துட்டார். இதில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சார்னாரு. ஸ்கிரிப்டை படித்தா ஆட் பண்ணுறதுக்கு இல்லை சார், எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதில் எதுக்கு ஆட் பண்ணுறேன்? இல்லை சார், ஏதாவது ஆட் பண்ணியே ஆகணும்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது சார். ஸ்கிரிப்ட் சரியாக இருந்ததுன்னா அப்புறம் எதுக்கு ஆட் பண்ணோம் சங்கர்? நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஏதாவது வந்ததுன்னா நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த கலகலை படித்து காட்டினோன்னே நான் சொன்னேன், சார் ரொம்ப பழைய மேட்ரு அது, 1950s ஸ்டேஜ் பிளேலேயே சொல்லிட்டாங்களே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே தியேட்டர் அப்படி அதிரும் சார் அப்படின்னாரு. அப்படி அதோடைய கிரெடிட் வந்து டைலாக் ரைட்டருக்கும் சங்கருக்கும் தானே ஒழிய நான் ஒன்றும் இல்லை.
நன்றி, சந்திப்போம். முதல்ல திரைப்படங்களில் நடிக்கும் போது நீங்கள் வந்து கதாநாயகனா நடிக்கலை, ஹீரோ நல்ல கதாபாத்திரம் நடிச்சிருந்தீங்க. ஹீரோ நண்பராக இருந்தீங்க. நண்பராக இருந்தவர் எப்போ கதாநாயகனா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து வறுமை நிறம் பாலச்சந்தர், அந்த கமலோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேரக்டர் மொத்தம். ஆனால் கதையில் 3 அன்எம்ப்ளாய்டு யூத்து பற்றி கதை. அது நம்ம சொல்லிக்கிறதுனா 3 ஹீரோஸ் படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் ஒருத்தன் சலூன் வச்சு ஜெயிக்கிறான், ஒருத்தன் வந்து ஜெயிக்க முடியாத மென்டல் ஆகிடுறான், இன்னொருத்தன் ஒரு மேல் ப்ராஸ்டியூஷனாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிடுறான். அதாவது 3 பேர் படித்தவங்க அதை எப்படி போகிறாங்கன்னு ஒரு கதை. அது அதே டயத்தில் தான் பாரதி ராஜாவுடைய படமும் வந்தது, நிழல்கள். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கதை. அது அந்த மாதிரி சமயத்தில் அது நிழல்கள் வந்து எனக்கு மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட போய் சொல்கிறேன், யோ நீ என்னையா அவர் படத்தில் நடிச்சுட்டு என்னை வந்து பாராட்டுறேன் சார், நான் அது காசு கொடுக்காத பார்த்து இது காசு கொடுத்து பார்த்தேன், என்ன இருக்குது பாராட்டுறதுல என்ன சார் இருக்குது அப்படின்னு. நான் என்ன உங்களை அடுத்த படத்தில் என்ன போடு நான் சொன்னேன். நான் சரி டெக்னீஷியன் பார்த்தேன், ஒரு ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுக்காக தான் நான் சொன்னேன். அது எப்போவுமே சொல்லுவார், இவன் பாரு அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இங்கே வந்து பாராட்டிட்டு போகிறான் அப்படிம்பார். நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். நான் டைரக்டர்கிட்ட 72லேருந்தே பழக்கம், டாக்டர் பாலச்சந்தர். அதனால் நான் ரேடியோ ப்ரோக்ராம்லாம் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு காப்பி நான் தான் அவரோட பார்ப்பேன். சில சமயம் சொல்லுவேன், என்ன சார் இது இப்படி இருக்குது, கம்மநாட்டி படம் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் ப்ரோக்ராம் உன்னை நான் கேட்டேனா அப்படிம்பா. சார் நம்ம பார்க்குறோம், நம்ம ஒப்பீனியன் சொல்கிறேன் சார். நான் இப்போ என்ன ஃபஸ்ட் காப்பி பார்க்குறேன்டா, டபுள் பாசிட்டிவ் பார்த்தா ஒப்பீனியனுக்கு கரெக்ஷன் பண்ணலாம், ஃபஸ்ட் காப்பியில் எப்படி கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நியாயமான விஷயம். நம்ம சில கேள்விகள் கேட்டு தான் நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறோமே தவிர எதிராளியை நம்ம தப்பு கண்டுபிடிச்சிட்டோங்கிறது இல்லை. இதில் அப்படி தான் நான் எல்லா விஷயமே சவுண்ட் இன்ஜினியராக இருக்கும்போது நம்ம விஜயவாகினி கார்டனில் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு சுவாமிநாதன் தான் இன்ஜினியர். ஸோ அவர் எதை திருப்புறாரு எது வருதுன்ட்டு இங்கேருந்து ஓடி போய் பார்ப்பேன். அவர் கேட்பார், கேள நான் சொல்கிறேன், ஏன் ஓடி போயிட்டு வரேன் அப்படிம்பேன். இல்லை சார் நான் போனேன், அதான் அவ்வளோ பெரிய கதவு திறந்து மூடுறியே, நான் தான் பார்க்குறேனே அப்படிம்பார். அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கற்றுக்கிட்டதுனால நமக்கு என்னென்னா, ஒரு தடவை ஒரு பெரிய ஹீரோ கேமராமேன் பாபுகிட்ட, பாபு இது என்ன லென்ஸ் அப்படின்னா, உடனே சம் லென்ஸ் மேட் அவுட் ஆஃப் கிளாஸ், நீ உன் வேலையை பார் அப்படின்ட்டு. ஆனால் பாபு அது மாதிரி பேசக்கூடிய அதை கற்றுக்கணும் சார். இது என்ன லென்ஸ் சார் அப்படின்னா, நானே கேட்டிருக்கேன் சார் 50 75 ஏன்னா, இல்லை இது வரைக்கும் நடிக்கணுமா இல்லை இதுக்கு கீழே நடிக்கணுமான்னு. டேய் ஏன்டா அப்படிம்பார். அது சும்மா கேஷுவலாக இருக்கிறதுங்கிறது எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு அத்தாரிட்டியாக கேட்கும்போது இன்டர்ஃபியர் பண்ணுறது எந்த ஃபீல்டுலேயும் யாருக்குமே பிடிக்கும். நான் ராஜாக்கிட்டேயே சொல்லியிருக்கேன், அப்போ மியூசிக் போடுவேன், ராஜா இந்த பட்டனையே ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா, ஏன்பா யாருப்பா அது இவர் உள்ளே விட்டுது அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன நம்ம மேலேன்னா, மியூசிக் டைரக்டர் ஜி ராமநாதன் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கிற ஒரு இது எனக்கு மியூசிக் தெரியாதுங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு என்ன ராஜா அப்படின்னு தான் பேசி பழக்கம். இன்றைக்கி ஒரு சாதனை, இப்போ ராஜாவுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தாலே ஒரு சிம்ஃபனிங்கிறது வந்து ஒன்லி ஃபாரினர் மட்டுமே பண்ணக்கூடியவங்களும் வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிறவங்க பண்ணக்கூடியவங்களும், அதில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து, அதுவும் அந்த சவுத்தில் ஒரு பண்ணைப்புறம்ங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்து பெரிய சாதனை அது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு ஒரு ஸ்பான்டேனிட்டி ஒன்று இருக்கு. நான் பார்த்த டிராமால கூட ஒரு வாட்டி ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தர் வருவாரு, அவருக்கு இருந்த ஒரே ஒரு டயலாக், அதை தப்பா சொல்லிடுவாரு. அந்த இடத்துல ஒரு தப்பா சொன்னதை மறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏன்பா உனக்கு இருந்தது ஒன்னே ஒண்ணு, அதையும் நீ தப்பா சொல்றியா போ அப்படின்றீங்க. அது எப்படி சார் வந்து உங்களுக்கு இந்த டிராமானாலேயே இல்லை முன்னாடில இருந்தே வா? இல்லை சார், அது வந்து பேசிக்காகவே எதிராளி பேசுகிறத நம்ம கவனித்தா நமக்கு அந்த ஸ்பான்டேனிட்டி வரும். இல்லை நான் இதுதான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் என்ன பேசினாலும் இந்த வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு இதை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருப்பேன் இல்லையா. அது வந்து பசுமாடை பற்றி சொல்லு அப்படின்னா, எனக்கு பசுமாடை பற்றி தெரியாட்டா கூட தென்னை மரத்தில் பசுமாடு கட்டுவார்கள், அந்த தென்னை மரத்தில் இருக்கிறது இளநீர் கொடுக்கும், அப்படிப்பட்ட இளநீர் கொடுக்குற தென்னை மரத்தில் ஒரு பசுமாடு கட்டப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது சரியாக வராது. இதுவே இது நாகேஷ் சொன்ன ஒரு பதில். இது நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே போகணும்.
இந்த வயசாகிடுச்சு, நான் கற்றுக்கிட்டேன், முடிச்சிட்டேன், இது டேங்க்கு ஃபுல்லாகிடுச்சு, இதில் இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்பான்டேனிட்டிங்கிறது அது ஒரு ஜாதக ராசி. எனக்கு சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த புதன்கிறது வந்து கொஞ்சம் நகைச்சுவை உணர்வும் ஸ்பான்டேனிட்டியும் உள்ள ஒரு இடம். இன்னொன்று என்கிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச வந்துட்டு ஆஃப்டர் டிராமா, அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை, ஆனால் செகண்ட் ஷோ வந்தா நீங்க ஸ்டேஜ்ல எல்லாருமே கூப்பிட்டு போட்டோ எடுத்துப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. இப்போ கூட எடுத்துப்பேன், வந்தால் தான் எடுத்துப்பேன். ஆனால் நீ எடுத்துக்கலைன்னா கதவை திறந்து விட மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். அது என்னன்னு சொன்னால் நான் கேட்பேன். ஏன்னா லைவ் ஷோ சார், லைவ் ஷோவில் நேராக பார்க்க வராங்க சார். நேராக பார்க்க வரும்போது என்கிட்ட வந்தால் நான் பவுன்சர் வச்சு தூக்கி போட்டுருவேன் அப்படின்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது சாதாரணமாக சொல்கிறேன். அப்போது சில பேருக்கு சார் நெருங்க முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஆஃபர், சார் யாருக்காவது நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கணுன்னா வாங்க, நானே எடுத்துகிட்டு கேமராவை உடைக்காத கொடுத்துட்றேன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அதுலேயும் வந்து ஒன்றும் பொடி வச்சு பேசுகிறேன்ல, எந்தத்துக்கு நானே எடுக்கிறேன்னு சொல்கிறேன்னா, நம்ம எடுக்கும்போது ஒரு 2 செகண்ட்ஸில் எடுத்துடலாம். ஒரு ட்ராமாவில் ஒரு 50லேருந்து 75 பேர் செல்ஃபி எடுப்பாங்க. ஒருத்தருக்கு 1 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், 50 நிமிஷம் க்யூவில் நிற்கணும் அவங்க ட்ராமா முடிஞ்சு. சாதாரணமாக கிளைமேக்ஸில் முடியறதுக்கு முன்னாடியே இவன் திருந்தினானா இல்லையான்னு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ட்ராமா முடிஞ்சு நான் ஒரு 15 மினிட்ஸ் ஜென்ரல் விஷயங்கள் பேசி அதை கேட்டு அதுக்கு பிறகும் அதை எடுத்துக்கிறேன்னு வரும்போது நம்ம அவங்க டயத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் ட்ராமா எல்லோரும் கிளம்பி கேட்டை தாண்டி போன அப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம். ஏன்னு சொன்னால் பர்ஸை விட்டுருப்பாங்க, ஏதாவது விட்டுருப்பாங்க, கொஞ்சம் வண்டி கிடைக்காத நிற்பாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் போகணும். இல்லைன்னா பழா போன அந்த ட்ராமாவுக்கு போயிட்டு தான் எனக்கு இந்த பர்ஸு காணாது போச்சுன்னு எதையாவது திட்டிகிட்டு இருப்பாங்க. அது வந்து நமக்கு எதுக்கு அது, அந்த ஒரு விஷயந்தானே தவிர. இன்னொன்று சார், உங்களோட பிளேல எல்லாம் நான் நேரெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கேட்டதில்ல. எங்கள் அப்பா சொல்லி பழையசு ஒன்று கேட்டேன் நான், கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கமோட ஒரிஜினல். அதுல சுந்தா சாரோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸலண்டா இருந்தது சார். கேட்க சுந்தா பேசுறத பார்த்தீங்கன்னா ஒரு சிவாஜி வாய்ஸ் மாதிரி சார் அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கெத்தான வாய்ஸு. அவர் வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் ட்ராமாஸில் படித்தவர். அண்டு யூ வாஸ் ஒர்க்கிங் இன் வெஸ்டர்ன் கிராம்ப்டன். நானும் அவரும் சேர்ந்து தான் இந்த ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தோம். சிங்கப்பூர்லேருந்து கப்பலில் திரும்பி வரும்பொழுது கேப்டன் கிட்ட நான் சொல்லி ஒரு தேங்காய் வாங்கி ஓசியில் டெக்கிலேயே உடச்சி அங்கேயே பூஜை போட்டு ஆரம்பித்தேன். அதான் நான் சொல்லுவேன், தண்ணியில் ஆரம்பித்தாலும் இனி வரைக்கும் ஸ்டெடியாக போகிற ட்ரூப்பு நான் அப்படிமே. எம்வி சிதம்பரம் அப்படிங்கிற கப்பல் அது. அவர் உங்களோட இன்னொரு டிராமால ராஜாளி அப்படி அந்த ஆடியோ கேட்கும்போது செம்மையா இருக்கும் சார். அது சார் அந்த டிக்ஷன் சார், அதோடைய தியேட்டர் பர்ஃபார்மர் சார் அவர். ஆமாம், அது வந்து இந்த ராஜாளி சாதாரணமாக போர்வையை போற்றிக்க மாட்டான். அப்படி போற்றிக்கிட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படின்னு பார்த்தா என்னடான்னு பார்த்தா அவன் சட்டை இல்லை அவனுக்கு, அதனால் வெறும் போர்வையை போற்றிட்டு இருப்பான். அது சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ டிராமா பார்க்கறது நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு டைவர்சிஃபைட் கிரௌட் மாதிரி இருக்கு. இப்போ எஸ்வி சேகர் சாருக்கு ஒரு ஃபேன் பேஸ், வைஜி மகேந்திரன் சாருக்கு ஒன்று, மாது பாலாஜி, கிரேசி அந்த மாதிரி டம்மீஸ்னு ஒரு குரூப் சூப்பரா இருக்கு சார். ஸ்ரீவத்சன் ரொம்ப அவங்க வந்து ஒரு எலைட் க்ரௌடுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. தே ஆர் டூயிங் ஆல் லேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். முதல்ல பாலச்சந்திரன் வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்தது தொடர்ந்து சினிமா நடிக்கணுன்ற என்ன இல்லை, அப்பவும் இல்லை. நான் ரொம்ப பிஸி, ரேடியோ ப்ரோக்ராம் சொல்லலாம் பிஸி. நான் பார்த்தேன், சரி 30 தியேட்டரில் போய் பார்ப்போம், நம்மளை ஆடியன்ஸ் எப்படி ஒத்துக்கிறாங்கன்னு பார்த்தா அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது கூப்பிட்டா நம்ம ஒத்துக்கலான்னு எனக்கு இம்மீடியட்டாக ஃபோன் வந்தது ஃப்ரெண்டு ராமநாராயணன். ஏன்னா அவருக்கும் நான் 75லேருந்து ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சார் படம் பண்ணுறேன் சார், சுமை நீங்கள் தான், சரி சார் ஓகே நீங்கள் தான் ஒரு ஹீரோ, ரைட்ஸ் அவ்வளோ அப்படி தான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்தது இது. அதுக்கு பிறகு குடும்பம் ஒரு கதமும் வரும்போது விசு ஆக்டிங் ஃபீல்டுக்கு வரும். அப்போ சொன்னே, நான் உன்னை பிடிச்சின்னு வருவேன், நீ என்னை பிடிச்சின்னு வரணும், ஓகேயா அப்படின்னா. ரைட்டு விசு, இது என்ன பெரிய விஷயம், அவ்வளோதான். அது 2 பேருமே லாஸ்ட்டு வரைக்கும் அதை ஆனர் பண்ணாங்க. ராமநாராயணன் படத்துக்கு கிட்டத்தட்ட 24 படம் பண்ணேன். விசுது கிட்டத்தட்ட 24 படம், 26 படம் பண்ணியிருக்கேன். பெரிய விஷயம். விசு ஒரு தடவை ஏவிஎம் சரவணன் கேட்டாரான், எஸ்வி சேகர்லாம் வச்சு எப்படி தொடர்ந்து படம் பண்ணுறீங்க, கஷ்டம் இல்லை அப்படின்னா.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவங்ககிட்ட நான் 9 மணிக்கு நீ ஷார்ட் இருக்கணும்பேன், 8:45 மேக்கப்போட செட்டில் இருப்பான். டேய் நான் 6 மணிக்கு விட்டுடுறா அப்படிம்மா. நான் 5:45 விட்டுருவேன். எனக்கு பிரச்சனையே அவங்ககிட்ட வந்ததே கிடையாது சார். அவன் லஞ்சில் அங்கே போயிட்டு வரேன் இங்கே போயிட்டு வரேன் அதெல்லாம் போகவே மாட்டான். வண்டியில் வந்தால் கூட அங்கே வச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டு 2 மணிக்குன்னா 2 மணிக்கு ரெடி ஆகிடும். அது என்னாச்சுன்னா மிஸ்டர் பாரத்தில் எனக்கு 40 நாள் கால்ஷீட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டா அங்கே அந்த தூண்கிட்ட நிற்கிறாங்க, இந்த தூண்கிட்ட நிற்கிறாங்க, டைலாக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டைலாக் ஏதாவது பேசலான்னு நினைக்கும் போது ரஜினி கேட்பேன், இது நீங்கள் சொல்லணுமா, இந்த சீன் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணா சொல்கிறேன், இல்லைன்னா பரவாயில்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டேன். அப்புறம் கால்ஷீட்டு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னா அது த்ரிஷூல்ங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். ஆனால் விசு முன்னாடியே சொல்லிட்டான், த்ரிஷூல் ரீமேக்கு சேகர் கபூர் பண்ண ரோலு அதே மாதிரிலாம் இருக்குன்னு நினச்சிடாத. ஏன்னா ரஜினி போக மிச்சம் வந்து சத்யராஜ், அதுக்கும் மிச்சம் இருந்தால் தான் அப்போ கவுண்டமணிக்கெல்லாம் போய் உனக்கு வரும் பார்த்துக்கணும். ஆனால் கதை நம்ம மேலே தான். அதாவது ரஜினிகாந்த் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபோடைய சன், அது தெரியாது. செகண்டு இப்போ ப்ரெசண்ட் ஒய்ஃபோடைய சன் நான், அது சார் ரஜினிக்கு நான் தம்பின்னு தெரியும், எனக்கு ரஜினி அண்ணன் தெரியாது. எதுக்காக அப்பாவுக்கு இந்த ஆள் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போது ஒரு ஸ்டேஜில் என்கிட்ட சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சத்யராஜை திருத்துற மாதிரி வரும். அப்போது கடைசியில் இன்னொரு சீன் பேட்ச் ஒர்க் எடுக்கணுங்கிறாங்க. அப்போ தான் எனக்கு காதல பூ ட்ராமா இனாகரேஷன், அப்போல்லாம் 25 days ரிஹர்சல் பண்ணுவோம். நான் சொன்னேன் டேட்டே கிடையாது சார் நான் கொடுக்குறேன். அப்போது ஏவிஎம்மில் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர், நீங்கள் அவ்வளோ பிஸியா சார் அப்படின்னா 1999 தான் உங்கள் கால் ஷீட் கிடைக்குமா அப்படின்னா, இல்லை சார் கடவுள் விருப்பப்பட்டால் 2000 ஜனவரியில் கொடுக்குறேன்ட்டேன். நமக்கு வாய்ஸுமா இருக்க மாட்டேங்குது. ஆனால் கடைசியில் 2000 ஜனவரியில் கால் ஷீட் கொடுத்தேன். டிவி சீரியலுக்காக கலாட்டா சிரிப்புன்னு சரவணன் சார் பேசினார். நான் வேறு யாருக்கும் பண்ணல. நான் உங்கள் பிரதர் உங்கள் அப்பாட்ட பேசிட்டேன், அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், சரி சார் கண்டிப்பாக பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு மொத்த பேமெண்ட்டே 40,000 ரூபா மிஸ்டர் பாரத்தில். பட் அந்த டிவி சீரியலுக்கு ஒரு நாள் பேமெண்ட் எனக்கு 40,000 ரூபா ஒரு எபிசோடு. கடவுள் அதுதான் வேறு. விசுவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? விசுவை இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு வேக்கம் விழுந்திருக்கு. விசு, விக்ரமன் இந்த மாதிரியான ஜானர் முழுக்க கப்புன்னு அப்படியே டெலிவிஷனுக்கு பூந்த மாதிரி பூந்துது. ஆனால் டெலிவிஷனில் அந்த விசு விக்ரமன் அந்த ஜானர்லாம் விசுவோடைய பேட்டர்ன் தான் விக்ரமன். என்னன்னா ஒரு ஷோ தான் அவனுடைய குருநாதன், மானசீக குரு. பண்ணாங்க எந்தெந்த விஷயத்தில்? ஷோவோட முதல் 2 ட்ராமா எங்கள் அப்பா தான் டைரக்ட் பண்ணார். அப்போல்லாம் ரிஹர்சல் எங்கள் வீட்டில் நடக்கும். நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த போது அங்கே யாராவது டைலாக் விட்டால் நான் இங்கேருந்து புக்கை என் பாட புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த டைலாக் சொல்லுவேன், ஷோ சொல்லுவேன். இப்போ ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் இது காமெடி ட்ராமாக்கள் தவிர மற்ற ட்ராமாக்கள் மிகப்பெரிய வரவேற்பு. அது என்ன பிரச்சனைனா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.